ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஈத் vlog தான். அப்போ நான் ஈத் அண்டைக்கு நான் நிறைய பிளான் பண்ணி இருந்தேன். எனக்கு ஈத் அண்டைக்கு நாள் எங்களோட உமாவுக்கு சோமி இல்லாமல் போய்த்துட்டு, அப்போ எங்கள் வீட்டில் பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா ஈத் அண்டைக்கு உமா தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க, எங்கள் வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க சுட்டி நானும் மகதியும் இங்கே இப்போன்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஆண்டு இப்போ உமாவுக்கு சோமி இல்லாமல் போனதோடு உமாவை தனியாக அனுப்பையும் மேலா என்று சுட்டி இப்போ சரி என்று சொல்லி நானும் உமாவோடையே சேர்ந்து நீர்கொழும்பு போகிறதுக்கு ரெடியாகி அந்த ஆண்டுக்கு நீர்கொழும்புக்கு தான் போனோம். அப்போ அந்த ஆண்டு மார்னிங் எங்களோட வீட்டுக்கு எங்களோட சாட்சி அங்கே எல்லோரும் வந்திருந்தாங்க. நானும் ஒரு சாட்சி வீட்டுக்கு போய்ட்டு சலாம் எல்லாம் கொடுத்து பெருநாள் எல்லாம் தொழுந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நீர்கொழும்புக்கு தான் போனோம் எங்களோட தங்கச்சி வீட்டுக்கு. அப்போ நான் இது பிளான் பண்ணலைன்றதால அந்த ட்ரிப்பை எனக்கு சரியாக ஒரு வீலாக் கொண்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் ஈக்கல்ல. நான் அங்கங்கே எடுத்த சில கிளிப்ஸ்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் எங்களோட லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தான் நிறைய நடக்கும். ஏன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி என்னோட ஈத் விலாக் நான் உங்களுக்கு மார்னிங்லேருந்தே ஷேர் பண்ணுவோம்னு தான் நினச்சி கொண்டு இருந்தேன். அப்போ நான் அங்கே போகலையே மகதிக்கும் கேனுக்கும் புக்ஸ், கலர், பென்சில் எல்லாம் எடுத்துகிட்டே போனேன். ஏன்னா அவங்க 2 பேரும் புக் கொடுத்து அவங்கள பாட்டில் அவங்க 2 பேரும் ட்ரா பண்ணி விளையாடி கொண்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தங்கச்சி உமா தான் அந்த அண்டைக்கு தங்கச்சிக்கு போய்ட்டு ஆக்கி கொடுக்குறதா இருந்துச்சு. அவள் பார்த்தா கடைசியில் தங்கச்சியே தான் ஆக்கி வச்சிருந்தா. அவள் நார்மல் ஒயிட் ரைஸ் ஆக்கி களியாக செஞ்சுருந்தா. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. வேறையா இறைச்சி ஃப்ரை பண்ணியிருந்தா. எங்களோட உமா சிக்கன் தின்ன மாட்டாங்க. ஐசொட்டியும் வேறையா இறைச்சியும் ஃப்ரை பண்ணுற எப்பயுமே உமாவுக்கு கிழங்காக்கி வேறையா மிளகா அச்சாரும் செஞ்சிருந்தா. அப்போ இந்த அன்றைக்கி நாங்கள் அங்கே போலே ஒரு 12-12:30 இருக்கும். அப்போ நாங்கள் லன்ச் டைமுக்கே தான் போய்த்து இருந்தோம். அப்போ இது தங்கச்சி அந்த அன்றைக்கு அவட வீட்டுக்கு வரவங்களுக்கு என்னென்ன செஞ்சு வச்சுருந்தேன்னு சொல்லி என்னை காட்டி கொண்டிருந்தா. இது உரப்பு முறுக்கு. எப்படியும் பெருநாள்ண்டா வீட்டுக்கு ஆட்கள் வந்து கொண்டே இருப்பாங்க தானே. அப்போ வாரவங்களுக்கு வைக்கிறதுக்கு எப்படியும் ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஈக்கோணுமே. அப்போ இது இனிப்பு முறுக்கு, சீனி முறுக்கு. அப்போ இந்த சில்வர் டபராயெல்லாம் தங்கச்சி வாங்கியிருந்தா இது ஸ்டோர் பண்ணுறதுக்கேண்டி. அப்போ எப்பயும் ஃப்ரெஷ் ஆகிக்கும் தானே, காற்று போகாதுன்னு சொல்லி அதுவும் வாங்கி அதிலேயே வச்சுருந்தா. நாங்கள் கிளம்புல மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வட்டலை, அப்பம், புடின், கேக் அந்த மாதிரி வரவங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வைப்போம். இந்த இது பலகாரம் செஞ்சு வைக்கிற கிளம்புல செய்கிறல்ல நோமலாக நாங்கள் அப்போ அது பார்த்திங்கன்னு சொன்னால் மூக்கையும் இது கேவும் வாரவங்களுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தா. அப்போ நாங்கள் போவே எங்களுக்கும் எடுத்து தின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் இல்லை ஃபஸ்ட்டுக்கு லஞ்சையே தின்னுவோம் என்று சொல்லிவிட்டு தங்கச்சி வீட்டில் அப்போ நாங்கள் ஒரு 4 நாள் போல் இருந்தேன். 4 நாளும் நான் இதில் அந்த உரப்பு முறுக்க மட்டும்தான் திண்டேன், மற்ற ஒன்றும் தின்னல. ஏனெண்டா அந்த பெருநாளண்டு எல்லாத்தையும் கண்ணால் கண்டத்துக்கு போகிறோம், அதை தின்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். அது ஒரு பெருநாள் முடிஞ்சு ஒரு 1 வீக் சரியும் போகணும். நோம்பில் நாங்கள் 30 நாள் நோம்பும் பிடிச்சிருந்த சுட்டியும் எங்களுக்கு ஒரே அடிக்கு நிறைய சாப்பாடு தின்ன இல்லாமல் இருக்கும். ஒரு 1 வீக் சரியும் போகணும் இதெல்லாம் தின்றதுக்கு. அப்போ உமா சொன்னாங்க பசிக்குது தின்றுட்டே இருப்போம் என்று சொல்லி சாப்பாடு. கேன் என்னமோ ட்ரா பண்ணிக்கிறாரு, அதை தான் எனக்கு காட்டி கொண்டிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தங்கச்சி வட்டலாப்பமும் செஞ்சுருந்தா. உமா தான் ஃபஸ்ட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கொள்கிறாங்க. தங்கச்சி மார்னிங்கு புட்டு சுட்டு வேறையா ஆனம் அதுக்கு புட்டுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சு இந்த சுட்டி
அவங்களுக்கு நேரத்தோடய பசி இல்லைன்னு எனக்கு உமாக்கெல்லாம் தின்ன சொன்னாங்க. எங்களோட உமா வந்து இப்படி தான் சாப்பாடு தின்னுவாங்க. அந்த கிரேவி எல்லாம் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒயிட் ரைஸ்லேயே அப்படி பிணைஞ்சி மரக்கறிகளில் தின்றதுக்கு தான் உமா விருப்பம். இப்போ எனக்கும் தங்கச்சியும் வந்து நிறைய ஆணம் ஓணும். சோறு தின்ன போல் ஆணம் பருப்பு எல்லாம் நிறைய ஓணும் எங்களுக்கு. நான் வந்து மகதிக்கும் தீத்திட்டே இப்போ வந்து சொல்லித்தான் இது மகதிக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ் எதுவுமே இல்லை. என் பெருநாளோடு சேர்ந்து ஒரு 2-3 நாள் நாங்கள் தங்கச்சி வீட்டில் இருந்துட்டு என்னென்ன செஞ்சோம்ன்றது தான் வந்து நான் வீடியோவாக எடுத்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு வர வீடியோஸில் வந்து கட்டாயம் நான் உங்களோட ரெசிபியை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். மகதிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் ஒன்றுமே விருப்பம் இல்லை. அவர் வெஜிடபிள்ஸ் எப்படியுமே தின்ன மாட்டார். நான் வந்து எப்பயுமே அவருக்கு சாப்பாடில் எப்படியுமே பிணைஞ்சி கொடுப்பேன். இப்போ அந்தாண்டு பெருநாள்ன்றதால வந்து புள்ளை காசியான மாதிரியே கொடுப்பேன் என்று சொல்லித்தான் நான் அந்த அண்டைக்கு நார்மலாக ஆணத்தையும் கறியை மட்டும் போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து உமாக்கும் அவட ஹஸ்பண்டுக்கும் கோப்பி ஊற்றினா, எனக்கும் மகதிக்கும் வந்து டீ ஊற்றி தந்தா. அப்போ நான் சைட் பை சைட் டீயை குடிச்சு கொண்டே மகதிக்கு சோறு தீத்தி கொண்டு இருந்தேன். மகதிக்கு அந்த அன்றைக்கு சரியான ஹாப்பி. ஏன்னு சொன்னால் எல்லோரும் பெருநாள் சல்லி கொடுத்திருந்தாங்க. அவரோட பெருநாள் சல்லிக்கு அதைத்தான் அவர் பேசி கொண்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகதிக்கு சாப்பாடு தீத்தி விட்டுட்டு நானும் சாப்பாடை போட்டு கொண்டு வந்து தீண்டுட்டேன். இவங்க 2 பேரும் எந்த நேரத்தில் ஒத்துமை வைப்பாங்க, எந்த நேரத்தில் சண்டை பிடிப்பாங்கன்னு சொல்லவே இயலா. ஒரு நேரம் பார்த்தா இந்த மாதிரி நல்லா விளையாடி கொண்டு இருப்பாங்க, ஒரு நேரம் பார்த்தா 2 பேரும் சண்டை பிடிச்சி கொண்டு இருப்பாங்க. இந்த அண்டைக்கு கியான் வந்து நானும் மகதியும் போகிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலை தானே. அவருக்கு நாங்கள் போனே சரியான சந்தோஷம். அந்த ஆண்டு வந்து அவர் நல்லா நானவ கண்டோன்னு நல்லா ஒத்துமையாக விளையாடி கொண்டு இருந்தார். இது வந்து அடுத்த நாள் நான் அந்த ஆண்டு அவ்வளோ தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அடுத்த நாள் வந்து தங்கச்சி வீட்டில் இருந்து இப்போ பவல் வந்து நான் கேயானுக்கு தங்கச்சி வந்து வேலையில் இந்த சுட்டின் வந்து நான் கேயானுக்கு ரோமாவை போட்டு கொடுத்துட்டு ரோமா அண்ட் டயனாவை போட்டு கொடுத்துட்டு மகதிக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவருக்கு மாதிரி ஃபோன் கொடுப்பேன். மிச்ச நேரம் கொடுக்க மாட்டேன் ஃபோன் வந்து கையில். கொஞ்சம் அவங்கள எங்கேஜாக வச்சுக்கொள்ளணுமென்ற டைமில் தான் கொடுப்பேன். அப்போ உமா தான் வந்து குக் பண்ணி கொண்டு இருந்தாங்க. தங்கச்சிக்கு வந்து மேலே ரெஸ்டாரண்ட்டில் நிறைய ஆர்டர்ஸ் இருந்த சுட்டின் வந்து தங்கச்சி மேலே வேலை செய்ய போய்த்துட்டா. அப்போ நாள் ஆக்கின மரக்கறி களியா எல்லாம் இருந்த சுட்டின் வந்து இறைச்சி கறி ஒன்று மட்டும் ஆக்குவோம் என்று உமா இறைச்சி கறியை ஆக்கி சோறை வச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வட்டலாப்பம் தின்னுவோம்னு சொல்லி எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா கேயான் வந்து வட்டலாப்பம் தின்றதுக்கு நல்ல விருப்பம். அங்கே மகதி வந்து விருப்பம் இல்லை. இப்போ அவருக்கு நான் அதை கூப்பிட்டு டேஸ்ட் பாருன்னு கொடுத்தேன். அவர் ஒரே ஒரு வாய் திட்டுட்டு போயிட்டார். வாரம் அவர் நார்மலாக இப்படி இனிப்பு சாமனத்துக்கெல்லாம் மகதி அவ்வளோ விருப்பம் இல்லை. அவருக்கு எல்லாத்தையும் விட பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரே ஸ்பூனில் கேனுக்கும் அவருக்கும் தீத்துறேன்டா. அவருக்கு கேனுக்கு தீத்தின ஸ்பூனில் வானம் அந்த ஸ்பூனை கழுவிட்டு தாங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தார். தம்பியோட நல்ல இறக்கமாக ஈப்பார். ஆனால் தம்பியோட ஸ்பூனில் தின்ன விருப்பம் இல்லை. அவரோட கேரக்டர் அப்படி.
இப்போ அந்த அன்றைக்கு தான் எங்களை மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து வெட்டலாப்பம் திண்டார். அந்த ஒட்டுற மாதிரி சாமனம் இருந்தால் அவர் அந்த பக்கமே வரமாட்டார். இது பார்த்திங்கன்னா அதுக்கும் அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு தங்கச்சி ஈஸ்ட் ரொட்டி சுட்டு கொண்டிருந்தா. அந்த ரெசிபி வந்து நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன், கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பழைய தீச்சக்கறி எல்லாம் இருந்துச்சு, அதோட ரொட்டி தின்னுவோம் சொல்லி தான் ரொட்டி செஞ்சு கொண்டிருக்கிறா. அப்போ இதில் இந்த ரொட்டியோட ரெசிபி வந்து நான் நேரத்தோடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், கட்டாயம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி பாருங்கள். அப்போ பவளைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு ஒயிட் ரைஸும் செமன் சம்பல் செஞ்சிருந்தேன். கோழி இறைச்சின்னு திண்டு டிஃப்ரெண்ட்டாக தின்னுவோம் என்று சொல்லி செமன் சம்பல் செஞ்சு பருப்பு தான் ஆக்கியிருந்தேன் அந்த அண்டைக்கு. இப்போ அந்த 3 நாளாக உம்மோட குக்கிங் தான் இருந்துச்சு அங்கே தங்கச்சி வீட்டில். அப்போ நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எப்போயுமே நாங்களே குக் பண்ணி தின்றதை விட இன்னுமே அரிசி குக் பண்ணி தந்தால் தின்றதுக்கு நான் சரியான விருப்பம். இப்போ பார்த்திங்கன்னா இது அதுக்கும் அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து எங்களோட அம்மா இறால் போட்டு மச்பூஸ் செஞ்சுருந்தாங்க. நான் இதில் எந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணிடலாம், ஆனால் நான் இறால் போட்டு மச்பூஸ் ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், கட்டாயம் அந்த வீடியோவும் பார்க்காட்டி பாருங்கள். அப்போ என் ஈத்தோடு சேர்ந்து 2-3 நாள் வந்து இப்படி தான் போச்சு. நான் பிளான் பண்ணியிருந்தேன் என் ஈத் விலாக் உங்களோட ஃபுல்லாக ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஏழுமான மாதிரி நான் சில கிளிப்ஸ்கள் வந்து எடுத்தது மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ மச்பூஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டி சாம்பலும் கேரட் பச்சை சாம்பலும் செஞ்சு தான் நான் அதோட சாப்பாடு எடுத்திருந்தேன். அந்த அன்றைக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு கொண்டு போயிட்டு நான் எங்களோட உம்மா தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வாசலில் சின்ன மேசைக்கிட்ட வச்சு எல்லோரும் பேசி தின்றேன். அப்போ எங்களோட ஈத் விலாக் வந்து இது தான். கட்டாயம் வந்து என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் இதை நிறைய வீடியோஸில் சொல்லிவிட்டு கடைசியில் அதை சொல்லியே எந்த நேரம் சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நான் அதை சொல்கிறத விட்டுட்டேன். அப்படி இருந்தாலும் வந்து 65% வந்து என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களோட ஷேர் பண்ண பார்க்குறேன். அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.